வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த லாஸ்ட் டயத்தில் குரூப் 4 லாஸ்ட் டயத்தில் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஒரு டாபிக் இப்போ எனக்கு டைமே கிடைக்கல சார், நான் ஒர்க் பண்ணிட்டே நான் படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு டைமே கிடைக்க மாட்டுது. ஸோ அப்போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சால் கூட போதும், நான் அதை வச்சு நான் பிக்கப் பண்ணிடுவேன். என்னால் எக்ஸாம் ஹாலில் நம்பர் மாற்றி கொடுத்தாலும் சரி அந்த மாடலை வச்சு நான் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை முழுசா நீங்க கவனிங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். நான் சொல்ற ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையா நிதானமா கவனிங்க. யாருக்கான வீடியோங்கிறத சொல்லிடுறேன், எந்த மாதிரி மைண்ட் செட் இங்க நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதற்கான ஒன் மாடல் ஒன் கொஸ்டின் சீரீஸ் தான். ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் வரும். நான் சொல்லிடுறேன். அதில் சின்ன சேஞ்சஸ் ஒரு சிலது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நான் கொடுப்பேன். ரைட். அடுத்தது இந்த ஒரு மாடல், இந்த ஒரு சீரீஸில், இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்கட் ப்ளஸ் நார்மல் மெத்தட் ரெண்டுமே இங்கே வரும். ஸோ ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறதும் கிடையாது. சார் நார்மல் எங்களுக்கு புரியலை, எங்களுக்கு நார்மல் மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபார்முலா என்ன வரும் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த இதுவும் கிடையாது. நான் எதுக்கு ஷார்ட்கட் நான் சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக பொறுமையாக நான் சொல்லிடுவேன். ஒரு சில கொஸ்டின் நார்மல் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலும் நார்மல் மெத்தடை சொல்லிடுறேன். ஓகே? ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் ஆகியிருந்திருப்போம். ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு ஒன் மாடல் ஒன் கொஸ்டின் சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த சீரீஸ் பார்த்தோம்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் என்ன இருக்கோ அதே ஆர்டரில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வரும். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த 5 கேட்டகரியில் தான் இருக்கும். கொஸ்டின் என்ன, லாஸ்ட் அவங்க கேள்வி கேட்கறது, ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துட்டு தனி வட்டி என்ன, அதே போல் அசல் வேல்யூ என்ன, பிரின்சிபல் வேல்யூ என்ன, அதோட மொத்த தொகை என்ன, வருடம் எவ்வளோ, எந்த வருடத்தில் இந்த அமௌண்ட்டாக மாறும், அதை எவ்வளோ வட்டி சதவீதத்தில் எவ்வளோ மாறும் அப்படின்ட்டு ஃபைனலாக கேள்வி கேட்கறது இந்த 5 கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் மாடல் என்ன அப்படின்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்க டேட்டா கொடுப்பாங்க பாருங்க. இப்போ டைரக்டாக 10% ஒரு அசல் வேல்யூ கொடுத்துருவாங்க, 10% எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஒரு 2 வருஷத்துக்கு என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க கேள்வியும் இருக்கு. அதே இது அந்த பெர்சன்டேஜை கலப்பு பின்னத்தில் கொடுத்துருவாங்க, அது ஒரு மாடல். அதே போல வருஷத்தை கலப்பு பின்னத்தில் கொடுப்பாங்க, அது ஒரு மாடல். அப்போ இந்த மாதிரி அவங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் கொடுத்துருக்க டேட்டாவில் அவங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க, மாற்றம் கொடுப்பாங்க. அப்போ அதைத்தான் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இங்க எல்லாமே கலந்து இருக்கும். அப்போ சார் எல்லாமே கலந்து இருக்கு சார், எங்களுக்கு ஒரு கட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆயிருது, இந்த மாதிரி நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா என்ன கேள்வி, என்ன டைப், சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, ரைட், அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ரைட்டு, இதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவை பொறுத்து தான் நீங்கள் அந்த ஷார்ட்கட்டையும் மைண்டில் வைக்கணும். வெறும் ஷார்ட்கட்டுங்கிற ஒரு ஓவரலான மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் கொஸ்டின்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 கொஸ்டின் பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதே இது தெளிவான மைண்ட் செட்டில் இதுதான் இந்த மாதிரி டேட்டா கொடுத்து இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற தெளிவான மைண்ட் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 இல்லை 200 கொஸ்டின் பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப தெளிவாயிருவீங்க. இதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் மெயினாக நான் சொல்லக்கூடியது இந்த தனி வட்டி கான்செப்டாக இருக்கட்டும், கூட்டு வட்டி கான்செப்டாக இருக்கட்டும், பெர்சன்டேஜ் டாப்பிக்காக இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாப்பிக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே? நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன், பெர்சன்டேஜில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது என்னங்க சார் பெர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இப்போ 100 ரூபாயில் 10% என்ன, 10 ரூபா. 100 ரூபாயில் 1% என்ன, 1 ரூபா. இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல. அப்போ ஒரு அமௌண்ட்ல இருந்து அது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இதை நான் பேசிக் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் சார் இதை எப்படி இங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு நீங்க கேட்டீங்க. ஒன்ஸ் நான் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை தெரிஞ்சவங்க ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க. 1000 ரூபாயில 10% என்ன அப்படின்னு நீங்கள் 10% என்ன, 1% என்ன, அதே போல் 5% என்ன, 10%, 5%, 1%, 0.5%, அதே போல் இங்கே 2.5%. இதைத்தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். 10%, 5%, 2%, 1%, 2% இல்லை 2.5%,
1% 0.5%. இதை நீங்கள் கண்டுபிடிக்க, இந்த 5 நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிங்க அப்படின்னாவே பர்சன்டேஜில் மனக்கணக்காக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த பர்சன்டேஜ் கான்செப்ட் எங்கெங்கே வருதோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? இப்போது ஒரு 1000 ரூபா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அந்த 1000 ரூபாயில் இது ஆரம்பத்தில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் 100%. ஆரம்பத்தில் என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அது எவ்வளோ வேணால் கொடுத்துருக்கட்டும், அதுதான் 100%. நம்ம சதவீதத்துக்கு பார்க்கணும்னா இதுதான். இப்போது இதில் 10% கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 100%ல் எப்படி 10% கிடைக்குது? இந்த 100ல் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா 10ன்னு கிடைக்குதா? அதே போல தான் அவங்க அமௌண்ட்டு இப்போ 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அதில் உங்களுக்கு 10% வேணும்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துலையும் அந்த ஒரு ஜீரோ மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். வரக்கூடிய மீதி அமௌண்ட்டு தான் இப்போ 1000ல் 100 தான் 10%, 2000ல் 200 தான் 10%, 5000ல் அந்த 500 தான் 10%. அப்போ எப்படி 10% கண்டுபிடிக்கிறங்கிறது தெரியுதா? ஓகேவா? இப்போது இதே இதில் உங்களுக்கு அந்த 10%ங்கிறதுல கேள்வி என்ன வரும்? 20% என்ன, 30% என்ன, இதுதான் கேள்வி வரும். அப்போது ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் 10% கண்டுபிடிச்சி 20% வேணும் அப்படின்னா 10% கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். என்னென்ன நீங்கள் 10% கண்டுபிடிக்கிறீங்களோ அதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20%, அதை நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 30%. இதுதான் பர்சன்டேஜ். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சா? அடுத்தது இப்போது 1% எப்படி கண்டுபிடிக்கிறது? 1% கண்டுபிடிக்கிறது நீங்கள் இதே கான்செப்ட்லாம் 100%ல் 1%ங்கிறது எப்படி கிடைக்கும்? 100%ல் 1% எப்படி கிடைக்கும்? இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா 1ன்னு கிடைக்குதா? அப்போது அதே போல தான் நீங்கள் 1000 ரூபாங்கிற அமௌண்ட்டாக இருக்கட்டும், 2000 ரூபாங்கிற அமௌண்ட்டாக இருக்கட்டும், 5000 ரூபாங்கிற அமௌண்ட்டாக இருக்கட்டும், அதில் 1% கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட்டில் இருக்க 2 ஜீரோவை கேன்சல் பண்ணுங்கள். மீதி வரக்கூடிய இந்த ஒரு அமௌண்ட்டு தான் என்ன? அந்த 1%. இப்போ 1%, 1000ல் 1% என்ன? 10, 2000ல் 1% என்ன? 20. இந்த மாதிரி தான் நீங்கள் 1% கண்டுபிடிக்கணும். அப்போ 1% எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற தெரியுதா? ரைட். அப்போ 10% சொல்லியிருக்கேன், 1% சொல்லியிருக்கேன். சார் 5% கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ அதில் தான் நீங்கள் எப்பயும் போல் ஒரு 1000 ரூபா 5000 ரூபாங்கிற ஒரு அமௌண்ட்டு. ஓகேவா? இனி நான் டேரெக்டாக ஒரு அமௌண்ட் நான் போடும்போதே ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அவங்க 5% கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது பார்த்த உடனே மனக்கணக்கில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இதில் 10% கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் 10%ங்கிற நான் சொல்லியிருக்கேன்ல, அப்போது உங்களுக்கு 500 ரூபா அப்படின்னு கிடைக்கும். இப்போ அவங்க 5% கேட்டிருக்கனால இந்த 10ல் பாதி தானே 5%. அப்போ இதுலேயும் பாதி தான். ஈஸியாக 500ல் பாதி என்ன? 250. இதுதான் 5%. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதா? ஸோ 5% எப்படி கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்க என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு 10% கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து அதில் பாதி தான் 5% அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இப்போ 5% புரிஞ்சா? அடுத்து 2.5%. இதுவும் ஈஸி தான். இப்போ ஒரு சில இடத்துல ஒரு 37.5% இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. அப்போ இதை நீங்கள் பிரிச்சுக்க பழகணும். ஃபர்ஸ்ட் 30% கண்டுபிடிக்கலாம், அடுத்து 5% கண்டுபிடிச்சிக்கலாம், அடுத்தது 2.5%. 5ல் பாதி தானே? இப்போ 5 + 2.5 என்ன? 7.5 தானே? அப்போ நம்மளுக்கு மொத்தத்துக்கு 37.5ன்னு கிடச்சிரும். அப்போது நீங்கள் 2.5 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10% நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க, அதில் பாதி தான் 5% தெரியும். அப்போ 5ல் பாதி தானே 2.5, 5ல் பாதி தானே 2.5. அப்போ 250லையும் பாதி 125 தான் அந்த 2.5%. இதுதான் மனக்கணக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஈஸியாக ஒன்ஸ் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்த செகண்டில் இத்தனை பர்சன்டேஜா, இத்தனை வேல்யூயா குயிக்காக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட்டில் 0.0ன்னு கொடுக்குறத அழகாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே சார். அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும், எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாலும் இதில் பாதி வர்ற மாதிரி ட்ரிக்லாம் கொடுப்பாங்க. 1.25% என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக 10% அதில் பாதி, 5% அதில் பாதி, 2.5, 2.5ல் பாதி தான் 1.25ங்கிறத உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு அடுத்தடுத்த அமௌண்ட்டில் அப்படியே பாதி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணாமலே உங்களால் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது 0.5% எல்லாமே சொல்லிட்டு தானே, 0.5% தானே, இது உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிளியராக வந்திருக்கும். நீங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட்டில் 1% என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் பாதி கண்டுபிடிச்சிங்கன்னா 0.5%.
ஒருவேளை 0.25 கேட்டாங்கன்னா 1% பாதி 0.5, 0.5 பாதி 2.5, இவ்வளவுதாங்க. இதை நீங்க மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா போதும். நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லா நேரமும் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு சிலதெல்லாம் பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலது தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதை நம்ம சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய நம்பருக்கு அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் மலப்பாக இருக்கும், அதுலேயே வந்து டைம் போயிடும். அப்போ அந்த மாதிரி கணக்குகளுக்கு ஃபார்முலாவில் இருக்க வேல்யூவில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோக்குள்ள சின்ன நம்பராக வச்சு சிம்பிளை பண்ணணுமோ சிம்பிளை பண்ண பின்னாடி ஃபைனலாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த இது நீங்கள் மெயினாக தெரிஞ்சாவே போதும், நீங்கள் 4 டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. என்ன? பர்சன்டேஜ்ங்கிற டாபிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 4 டாப்பிக்லுமே நீங்கள் பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த 4 டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக மாறும் ப்ராக்டிஸ் பண்ண. ஓகேங்களா? புரிஞ்சா? இனி நம்ம 1 by 1 கொஸ்டின்ஸ் போகலாமா? இந்த ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அது 1 செகண்ட்லேயே கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், 5 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதை அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ என்ன சார் இன்னும் ஆரம்பிக்காம நான் இதை சொல்லிட்டுனாவே போதும், இனி நானே தேவையில்லை, நீங்களே அடுத்தடுத்தது கண்டுபிடிச்சிருவீங்க, கொஸ்டினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னோட வீடியோ நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும், கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறது. நான் உங்களுக்கு வந்து மார்க் வாங்கி தரேன் அப்படிங்கிற விஷயமே கிடையாது, உங்களுக்கு நான் கான்ஃபிடென்ட்டை நான் கொடுக்குறேன். அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை காப்பாற்றும், உங்களோட கான்ஃபிடென்ட் உங்களை காப்பாற்றும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாகுங்க. வீடியோ முழுசாக கவனிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. சார் எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது, நல்லா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இது வரைக்கும் நாங்கள் பேசிக் தெரியாது, இந்த மேக்ஸ்னா பயம் அப்படின்ட்டு மேக்ஸ் பயம் காட்டிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு அந்த பயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு கான்ஃபிடென்ட் மூலமா நீங்கள் பேசுவீங்க. கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதில் சொல்லுங்கள். எல்லா சம்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உண்மையான கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்த்துட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமில் கலக்குங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் குரூப் 4 எக்ஸாம்லையும் நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இனி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளவு? சிம்பிளாக அமௌண்ட்டை மட்டும் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? இந்த மொத்த அமௌண்ட்டு 5000 ரூபா கிடைச்சிருக்கு, ஆரம்பத்தில் இருந்த அமௌண்ட்டு 4500, வித்தியாசம் என்ன? 500 ரூபா மட்டும் தானே வித்தியாசம், அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க வட்டி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றில் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்? ஸோ இன்னி நீங்கள் அழகாக நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சிடலாம். அசல் வேல்யூ நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சிடணும். அசல் வேல்யூ 1000 ரூபா. இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு எப்பவுமே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓராண்டுக்குன்னு சொல்லலாம், அல்லது அவங்க வட்டி சதவீதம் கொடுத்துட்டு 3 ஆண்டுகளுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு வருஷத்துக்கு 10% தானே, ஒரு வருஷத்துக்கு ஓராண்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா மொத்தத்துக்கு நம்ம 10% மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அசல் வேல்யூவில். அப்போது அழகாக இந்த 1000ல் 10% மட்டும் பார்த்தா போதும் தானே, புரிஞ்சுங்களா? அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளவு மொத்தத்துக்கு தனி வட்டியோட சதவீதம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே மொத்தம் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்ல இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம், அதுவும் அசல் அமௌண்ட்ல இருந்து. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நான் ஷார்ட்கட் சொன்ன மாதிரி 1000ல் 10% என்ன, ஒரே ஒரு 0வை கேன்சல் பண்ணால் 10 தானே, 100 ரூபா. இதுதான் அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? இனி நீங்கள் PNR by 100 எப்போ நான் அதை போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 500க்கு 6 ஆண்டுகளில் 5% தனி வட்டி வீதம் கிடைக்கும் தொகையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி மூலமா என்ன? ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ தனி வட்டியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து தொகைன்னு கொடுத்துருக்காங்க, ஒருவேளை மொத்த தொகை கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இப்போ இதை நான் ஷார்ட்கட்டில் நான் சொல்லிடுறேன். அடுத்து நான் ஃபார்முலாவில் ஒரு மெத்தட் நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே 500 ரூபா இருக்குது. 500 ரூபாயில் மொத்தத்துக்கு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு வருஷத்துக்கு 5%. அப்போ 6 வருஷங்கிற போது நீங்கள் 6 × 5 என்ன வரும்? 30% வருமா? அப்போ 500 ரூபாயில் 30% கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர்.
வேலை முடிஞ்சா ஷார்ட்கட். இது பார்த்த உடனே நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது மொத்தத்துக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சா ஓகே. இப்போ இதில் 500 ரூபாயில் எப்படி 30% கண்டுபிடிக்க போகிறோம்? 500 ரூபாயில் ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இதுதான் 10%. கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும், இதுதான் 10%. இப்போ 30ன்னு கேட்டனால 3ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும், 5 15, அப்போ 150 தான் இதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நீங்கள் PNR/100ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது பிரின்சிபல் அமௌண்ட்டு 500ங்கிறது ஓகேவா. அடுத்தது N 6 ஆண்டுகள் 5% அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதில் வேல்யூ பிரின்சிபல் அமௌண்ட்னா கரெக்டாக இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. அதே போல் N வேல்யூ அப்படின்னா இங்கே 6 5 டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாமே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 150ங்கிறது கிடைக்கும். அப்போ நீங்கள் நான் சொன்ன ட்ரிக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை, அதை ஒவ்வொன்றும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குயிக்காக நீங்கள் அதுக்கானதை மனக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆரம்பத்தில் வேணா சார் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு அது டைம் வேஸ்ட் ஆகுமே, அதுக்கு நாங்கள் நார்மல் மெத்தடே பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் பர்சன்டேஜ் கான்செப்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மனக்கணக்கில் பார்த்த செகண்ட்லேயே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இனி நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டில் நான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ என்னோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாவே எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம ஃபுல் டெஸ்ட் எப்போ இருந்து ஆரம்பிக்கிறோமோ 15 ஃபுல் டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு இதெல்லாமே அதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. மாதம் இங்கே கொடுத்துருவாங்க, காலத்தை மாதத்தில் கொடுத்துருவாங்க. நான் சொன்ன பர்சன்டேஜ் கான்செப்ட்ல இப்போ 20,000 இருக்கு, நம்மளுக்கு 5/4ன்னு கிடைச்சது. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 அதாவது 5ல் வந்து 1 நாள் இருக்கு, பேலன்ஸ் என்ன 1. அப்போ அதில் 0 சேர்த்த அப்படின்னா 10, 10ல் 2 தான் இருக்கு, 8ன்னு வரும், பேலன்ஸ் 2. அப்போ 20னா அப்போ 1.25% கண்டுபிடிச்சா போகுது. இதில் 20,000ல் பாருங்க 1% என்ன, இந்த 2 0 கேன்சல் பண்ணால் 200ங்கிறதா 1%. இதில் இருந்து என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத அழகாக ஆப்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. 250 இதுதான். ஏன்னா 200க்கு மேலே வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. அப்போது 250 தான் இதற்கான ஆன்சருங்கிறத ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 0.25 என்ன வருங்கிறத கூட நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது 0.25க்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, எப்படி இப்போ 1% 200னா அதில் பாதி 0.5, அப்போ 100ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு இந்த 0.5ல் பாதி தான் 0.25, அப்போ 100ல் பாதி என்ன 50. இந்த 50 மட்டும் இங்கே ஆட் பண்ணாவே போதும், வேலை முடிஞ்சு 250 அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ நான் சொன்ன பர்சன்டேஜ் ஷார்ட்கட்டை மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதும், எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அழகாக நீங்கள் பர்சன்டேஜை மாற்றி எந்த பர்சன்டேஜ் கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த இது பாருங்க, வருஷமும் மாதமும் கலந்தே தனி வட்டி கேட்டிருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த ஒரு குழுவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 8%. இதை போய் வட்டி வீதம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாவே அது ஒரு வருஷம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணலாட்டாலும் அது ஒரு வருஷம் தான். இன்கேஸ் மாதம்னு அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்லுவாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 8%, இந்த ஒரு வருஷத்துக்கு 8%, மீதி 6 மாதம். 6 மாதம்னா இதில் பாதி அதானே, 6 மாதங்கிறது ஒரு வருஷத்தில் பாதி தானே. அப்போ வட்டி அந்த 8%ல் பாதி தான் அந்த 6 மாதத்துக்கான வட்டி. இதை ரெண்டையும் கூட்டுங்க, 12% கிடைக்கும். அப்போ இப்போ வழக்கம்போல என்ன பண்ணுவீங்க, 7,500ல் 12% என்னன்னு பார்த்தாவே போதும். 10% என்ன 750. அடுத்து 2% நம்ம பார்க்கணும். 1% பார்த்தீங்கன்னா அந்த 2 0 கேன்சல் ஆகுமா, லாஸ்ட்ல இருக்க 2 0 75. இதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 150. அதுதான் அந்த 2%. அப்போ 10%யும் 2%க்கு வந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், 900ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதத்துக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே காலம் 2 வருஷமும் 3 மாதமும் கலந்து இருக்கு. இப்போ ப்ரீவியஸாக 1 வருஷமும் அதை பாதியும் கொடுத்துருந்தா நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாம்.
இப்போ இங்கே 2 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த 2 ஆண்டுக்கான பெர்சன்டேஜை நீங்கள் மைண்டில் வைங்க. ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா அப்போ 2 வருஷத்துக்கு 20%. அடுத்து 3 மாதம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ 3/12 நீங்கள் போடணும். இதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும், 10ஆல் அந்த 10% மல்டிபிள் பண்ணணும். அப்போ அடிச்சு கொடுத்தீங்க இங்கே 4 அப்படின்னு கிடைக்கும். 10/4ங்கிறது என்ன வரும், 2. இருந்தாங்க 8 தானே, பேலன்ஸ் என்ன, பேலன்ஸ் 2. அப்போ ஒரு 0 சேர்த்தோம்னா 5. அப்போது இங்கே 2.5. மொத்தத்துக்கு எவ்வளவு, 22.5 தானே, 22.5. நீங்கள் இதே அமௌண்ட்டில் எந்த 10,000ங்கிற இதே அமௌண்ட்டில் 20% தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. 2.5 ரெண்டுக்குமே நான் சொல்லிட்டேன். இதில் ஒரே ஒரு 0 கேன்சல் பண்ணால் 1000. அதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த 2000ங்கிறது தான் என்ன அமௌண்ட்டு, இதுக்கான 20%க்கான அமௌண்ட்டு ப்ளஸ் 2.5. எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ 1000ங்கிறது 10%, 1000ங்கிறது 10%, அதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதில் பாதி 500, இதுதான் 5%. இப்போ இதில் பாதி தானே 2.5. அப்போ 500ல் பாதி 250. அப்போ 250 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். 2250 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ பெர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே மனக்கணக்காக நீ போக போக உங்களுக்கு எல்லாமே வரும். இதிலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பொறுமையாக அடுத்தடுத்தது நீங்கள் பாருங்கள். பார்க்க ஒரு சம்மில் புரியாத கான்செப்ட் இன்னொரு சம்மில் கூட புரியலாம். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோட பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஆல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே யூடியூப் அல்காரிதம் மூலமா உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே ரொம்ப கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7200க்கு ஆண்டு வட்டி 12 3/4% எனில் 9 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க. ஸோ இப்போ இங்கே கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிடணும். இந்த 12 3/4 அப்படிங்கிறத இந்த கீழே இருக்க நம்பரால் மேலே மல்டிபிள் பண்ணணும். ஸோ நான் பேசிக் தெரியாதவங்களாம் சொல்லிடுறேன். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 40 48ன்னு கிடைக்கும். ப்ளஸ் மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணி அந்த 3ங்கிற நம்பர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிடணும். இது ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 51ன்னு கிடைக்கும். டிவைடில் இருந்த 4 அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடணும். ஸோ இதுதான் கலப்பு பின்னத்தில் இருக்க வேல்யூவை பின்னமாக மாற்றுறது. ஓகேவா? வழக்கம் போல் நான் என்ன சொல்லியிருந்தேன், மாதத்தை வருஷமாக மாற்றணும் அப்படின்னா அந்த 9ங்கிறத டிவைடில் 12ன்னு போட்டுருணும். ஒரு வருஷத்துக்கு 12. இதை சிம்பிளை பண்ண முடிஞ்சால் சிம்பிளை பண்ணிடலாம். அப்போது 3ஆல் அடிச்சு கொடுத்தா 3 4 12. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூ உங்களுக்கு எல்லாமே கலப்பினத்தை, இது ஒரு பின்னமாக இருக்குது, இதுவும் ஒரு பின்னமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பின்னம்னு இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இந்த டயத்தில் தான் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதை நம்ம நார்மல் இந்த ஷார்ட்கட் மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். சார் 2மே பின்னத்தில் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிற டயத்தில் நீங்கள் இந்த நார்மல் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 7200. கரெக்டு தானே? எஸ், 7200. என் வேல்யூ 3/4. அப்போ டிவைடில் 4 நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா டிவைடில் இங்கே காமனாக ஒரு 100ன்னு இருக்கா, அந்த 100 நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து டிவைடில் வர்றது நீங்கள் இந்த 100ஓட மல்டிபிள் பண்ணாவே போதும். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 51 × 4. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன சிம்பிளை பண்ண முடியும் பாருங்கள். மொதல் ஒருத்தோனே 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 4ஆல் அடிச்சு கொடுத்தா 1 நாள் 4, இங்கேயும் 1 நாள் 4. பேலன்ஸ் என்ன வரும், 3 32 அப்படின்னா 8 32. அதுக்கு அடுத்தது 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 4 9 2 18. இன்னும் இதுக்கப்புறம் எதையுமே கேன்சல் பண்ண முடியாது, டேரெக்டாக மல்டிபிள் தான் பண்ணணும். 9 × 3 × 51. இப்போ 9 3 27. அப்போ 27 51 மல்டிபிள் பண்ணுமா, 1 7 7 35. நெக்ஸ்ட்டு 1 2 2 10. 7 3 1 1377. இதில் பாதி நம்ம 2ஆல் டிவைட் பண்ண தானே, அப்போ இதில் பாதி நோட் பண்ணோம்.
என்ன வரும் 6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 17 இருக்கும், 17னா 8ங்கிறது இருக்குது. பேலன்ஸ் 1 மறுபடியும் 17 அப்படின்னா 8 புள்ளி பேலன்ஸ் 1 அப்படின்னா அது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 688.5 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எப்போ நார்மல் மெத்தட் தேவைப்படுதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் சிம்பிளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் மாடல் கவனிங்க. ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன மாற்றம் வந்திருக்கு? அசல் வேலை அப்படியே தான் இருக்குது, ஆனால் காலம் வந்து நாட்களில் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு அப்படியே கண்டினியூட்டி புரியும். ஃபர்ஸ்ட் வருஷம்னு கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் மாதம் கொடுத்தா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நாட்கள் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். எப்பயுமே இந்த நாட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நாட்களை போட்டு டிவைடில் 365ன்னு போடணும். நீங்கள் இதை நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் யோசிப்பாங்க, சார் லீப் இயராக இருந்தால் என்ன பண்ணுறது, 366 நாட்கள் தானே வரும், இந்த எக்ஸ்ட்ராலாம் வேணாம். ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் டிவைடில் எப்பயும் காமனாக 365 அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இதுலையும் நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே வேல்யூ அப்படியே நோட் பண்ணிடுங்க. இதை சிம்பிளை பண்ண முடியல அப்படின்னா அப்படியே நோட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணுங்கள். PNR/100 பிரின்சிபல் வேல்யூ என்ன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியும். பிரின்சிபல் வேல்யூ 10,950 இன்ட்டு என் வேல்யூ தான் இந்த 42 டிவைடட் பை 365 நம்ம போடுறோம். இன்ட்டு காலம் வேல்யூ பாருங்க 10%, சாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்போ 10ங்கிற நோட் பண்ணிடலாம். டிவைடில் 100 ஃபார்முலா வரும்ல PNR/100 ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் அந்த ஃபார்முலா மைண்டில் நிற்கும். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும். அதே போல் இந்த 0 கேன்சல் ஆயிரும். 365 இப்போ 5ன்னு இருக்கா, இதை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஆல் மல்டிப்ளை, ஏன்னா இங்கே 300 சம்திங் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 900 சம்திங் வந்துருமா? அப்போது அதில் ரிமைனிங் இருக்காது. 65 நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அது மூலமா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த 1095ங்கிறது வந்துடும். ஸோ அப்போ இப்படி ஈஸியாக நம்ம 42ஆல் அடிச்சு கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 365 இந்த நம்பரால் அழகாக டிவைட் ஆகும். ஓகே, 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே முடிஞ்சோம். அப்போ கீழே எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோமா? மீதி என்ன இருக்குது? 3 × 42 தானே. ஸோ அப்போ 3 × 42 என்ன? இதுலையும் யூனிட் டிஜிட் பாருங்கள். அதாவது 40 சம்திங் ரவுண்டாக கூட வச்சுக்கோங்க. 40 சம்திங் இருந்துச்சு அப்படின்னா 3 × 40 120. அப்போ 126. இதுதான் நீங்கள் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணால் 126 தான். அதை பார்த்த செகண்டில் ஒரு ரவுண்டாக கெஸ்ஸிங்களா. இத்தனைக்கும் நியரஸ்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கெஸ்ஸிங்கை ட்ரை பண்ணக்கூடாது, ரவுண்டாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம கெஸ் பண்ணதை விட வேறு எது வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுலையும் நாட்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஆனால் 73 நாட்கள். நான் மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த நாட்கள் அப்படிங்கிறது பொதுவாக வந்து 73லேருந்து ஆரம்பித்து இதோட டபுள் என்ன 146. அதே போல் இதோட ட்ரிபிள் வேல்யூ என்ன 216. இதே போல் தான் அதோட 4 மடங்கு கொடுப்பாங்க. இதோட 5 மடங்கு தான் 365. அப்போது அவங்க கொடுத்துருக்க அந்த 73ங்கிற நம்பரு 365ஆல் டிவைட், அதாவது 365ஓட மடங்கு தான். இப்போ 73 டிவைடட் பை 365 நம்ம நோட் பண்ணோமா? ஒரு 73 5 73 365. அப்போ இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/5ன்னு கிடைக்குமா? இதுதான் நீங்கள் என் வேல்யூக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. வேலை முடிச்சா? எப்பயும் போல் PNR/100 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 900, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, காலம் 1/5. இப்போ எப்பயும் போல் ஃபார்முலா வரக்கூடிய டிவைடில் வரக்கூடிய 100. அப்போ இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் நம்ம அடிச்சிருவோம். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 72ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 5. அப்போது இங்கே ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2, 22 அப்படின்னா 4 2 4 5 20, பேலன்ஸ் மறுபடியும் 2 ஜீரோ சேர்த்தோம்னா 5 20. அப்போது 14.4 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா இன்னொரு ஒரு 14 புள்ளின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் தான் அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சார் ஒரு சில பேர் சார் மேக்ஸ் எங்களால் ரொம்ப நேரம் பார்க்க முடியல, உங்களுக்கு ஒரு ½ இருந்தாவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும், அதுக்கு மேலே எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு நிறையா பேர் நீங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறீங்க. ஆனால் நம்ம இருக்கிற இந்த ஷார்ட் பீரியடையும் நீங்கள் யோசிக்கணும். ஷார்ட் பீரியடில் நம்ம ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அடுத்து ஒருவேளை அதையும் மீறி உங்களுக்கு டைம் இல்லை சார், ஃபேமிலி ஒர்க் இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து எவ்வளவு நேரம் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ½ நம்ம பார்த்துக்குவோம். அதை நம்ம வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் நம்ம என்னென்ன முடிச்சுக்குவோம். அடுத்து முடிச்சதுக்கப்புறம் மீதி அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து இன்ட்ரெஸ்டோடு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக மாறும். இது இப்பயும் நீங்கள் கஷ்டப்பட்டு நம்ம புரியலை ஆனால் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச், அதுக்கான வீடியோவும் நான் 12 டாபிக் டெஸ்ட்டு ப்ளஸ் 15 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பேட்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் நீங்கள் எப்போ நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு வில்லிங் இருந்தால், சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்ததுன்னா என்னால் நீங்கள் அனுப்பிவிடுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு வில்லிங் இருந்தால் தாராளமாக நீங்கள் அடுத்தது ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ எடுக்க நான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் யார் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் அந்த ஃபுல் வீடியோவும் நான் கொடுத்துருவேன். அப்போ பார்க்கும்போது என்ன நிறைய வீடியோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டேட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஏதாவது இத்தனை நாட்களுக்கான வட்டி சொல்லுங்கள் அப்படிங்கிற மட்டும் கேட்டுதான். இங்கே என்னென்னா அந்த நாட்களை எத்தனை நாட்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வட்டி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் 2 விஷயத்தை நீங்கள் இதில் மைண்டில் வச்சுக்கணும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் லீப் இயரா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ 2006 லீப் இயரான்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அது டிவைட் ஆகலைன்னா இது லீப் இயர் கிடையாது. நம்மளுக்கு நல்லாவே தெரியுந்தேன். ஓகேவா? இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே லீப் இயர் கொடுத்துருந்து இங்கே மந்த் வந்து இப்போ இங்கே 6ஆவது மாதம் மென்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஜனவரி டு மார்ச், பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி மாதங்களை கொடுத்தாங்கன்னா இந்த ஜனவரி டு மார்ச்சுக்கு இடையில பிப்ரவரி இருக்குது. அப்போ லீப் இயராக இருந்தால் என்ன ஆகும்? 29 நாட்கள் மாறும். அதே போல் பிப்ரவரி டு மார்ச்சுங்கிற போது இங்கேயும் நீங்கள் அந்த லீப் இயராக இருந்தால் 29 நாட்களா அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வைக்கணும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணணும், டேட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது 7/6/2006. இப்போ இது ஜூன் மாதம், 6ங்கிறது ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். அதில் இந்த 7 நாட்களை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன? 23 நாட்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 23 நாட்கள்னு எடுத்துக்கணும். அடுத்தது இதுக்கு இடையில இப்போ இங்கே 8ஆவது மாதம் தானே திருப்பி கொடுக்குறாரு. இதுக்கு இடையில ஜூலை மாதம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஜூலை மாதத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள். அப்படியே நீங்கள் போட்டுடலாம். அடுத்து இங்கே 19ஆம் தேதி 19/8/2006 உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்களா? அப்போ இந்த 19 நாட்கள்ங்கிறத இங்கே எடுத்துடணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 13 வருமா? பேலன்ஸ் 1. அப்போ மொத்தத்துக்கு 73 நாட்கள் வருமா? இப்போ 73 நாட்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அதையே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 73/365. இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு? 4000. ஓகே. ஸோ அப்போ 4000ங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். அடுத்து இதில் காலம் 73/365. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5. இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லே 73 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/5ன்னு கிடைக்குமா? 1/5ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 5 கேன்சல் ஆனால் பேலன்ஸ் ஒரே 1% மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல் நம்ம காலத்தையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஒரே 1% தான். அப்போது இங்கே 4000 1% என்ன? 40 தான் அதற்கான வட்டி. ஆப்ஷன்
இங்கே என்ன மொத்த தொகை செலுத்த வேண்டிய தொகைனா அசல் அமௌண்ட்டு 4000 ப்ளஸ் வட்டி அமௌண்ட்டு 40 சேர்த்து 4040 மட்டும் இங்கே கட்டினாவே போதும். இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம இது வரைக்கும் நம்ம ஆண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பர்சன்டேஜில் கொடுத்துருந்து இந்த மாதிரி பார்த்துருந்தோம். இந்த மாடல் கவனிச்சிங்க அப்படின்னா ₹10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி விதப்படி தனி வட்டி ஆனது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சார் இது நம்ம நார்மல் மெத்தட்லேயே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கலாம். இதை நீங்கள் நல்லா வார்த்தையை கவனிக்கணும். இங்கே 4 மாதங்களுக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான் தனி வட்டி பைசா 3 பைசான்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் மாற்றணும் அவசியமே இல்லை. என்னென்னா அவங்க கொடுத்துருக்க தனி வட்டியும் மாதத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதனால் இதில் எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு ₹10. அதே போல் காலம் 4 இன்ட்டு இப்போ நீங்கள் மாதத்தை என்னங்க சார் இதுக்கு முன்னாடி மாதத்தை டிவைடில் 12ன்னு போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருஷம்னு இருக்கும்போது தான் டிவைடில் 12 நம்ம போடணும். இங்கே மாதத்துக்குனே மென்ஷன் பண்ணனால நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி எதையுமே சேஞ்ச் பண்ணனா அப்படியே நோட் பண்ணிங்கன்னு சொன்னேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, மாத ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி தானே, தனி வட்டி வீதப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 பைசாங்கிறது தனி வட்டியோட அமௌண்ட்டு அந்த கிடையாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 3 நோட் பண்ணிடுங்க, டிவைடில் 100. இது ஃபார்முலா மட்டும்தான். இங்கேயும் நீங்கள் வேறு எதுவும் டிவைட் பண்ண அவசியம் இல்லை. இந்த 0 மட்டும்தான் அடியாகும். 12 டிவைடட் பை இங்கே 10ன்னு இருக்கா, அந்த 10 நோட் பண்ணிடுவீங்க. இப்போது 12 டிவைடட் பை 10ன்னு இருந்தால் கீழே 1 0 இருக்கா, அப்போ 1 0 இருந்தால் நீங்கள் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் முன்னாடி. அப்போ 1.2ன்னு வரும். இது ஒரு நம்பருக்கு இடையில டிவைடில் 100ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த இதுக்கு 2 0 இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 0 தள்ளி புள்ளி வைக்கணும். இது அப்போ 0.12ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஸோ பேசிக் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா 1.2 பின்னத்தில் எழுதுக அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், 12 டிவைட் பை 10. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கா, அப்போ முழு நம்பரை போட்டு 12 முழு நம்பரை போட்டு டிவைடில் 10. ஸோ எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி தான் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதற்கான ஆன்சர் சொல்லிட்டோம்ல 1.2. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 1.2 தான் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ₹5x²y²க்கு 4xy ஆண்டிற்கு 7y² தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே இதுதான் PNR/100 SI = PNR/100 இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க அமௌண்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஆண்டிற்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது N வேல்யூ. சதவீதம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இது R வேல்யூ. அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 5x²y² பிரின்சிபல் அமௌண்ட்டு. அடுத்து 4xy ஆண்டு 7y இது தனி வட்டி டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓரஞ்சு 5 20 5 100 ஓரஞ்சு 5 ஐநாங்கா சாரி 1 4 ஐநாங்கா 20. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 7/5ங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. 7/5ங்கிறது மட்டும்தான். அப்போ ஆப்ஷனில் 7/5 ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரிமைனிங்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பார்த்தோம்னா பவரில் இருக்க வேல்யூ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். பேஸ் ஆமாம் இருந்துச்சுன்னா பவரில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணணும். அப்போ 3 y² இருக்குது, இங்கே ஒய் மட்டும் இருக்குது, இங்கேயும் ஒய் மட்டும் இருக்குது. அப்போ இங்கே y², இங்கே ஒய் பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் y⁴. அப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்கு அடுத்ததை நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2024 கேட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. இங்கே நீங்கள் விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் ₹10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் அமௌண்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு விக்னேஷ்க்கு எவ்வளவு சதவீத வட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுக்கு ஓராண்டுக்கு 4%. அப்போ 2 ஆண்டுக்கு எத்தனை? 8%ங்கிறதானே. 2 × 4 8. அதே போல் சஞ்சயிடம் இந்த பணத்தை சஞ்சயிடம் எத்தனை சதவீதத்துக்கு கொடுத்தாரு? 2 ஆண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓராண்டுக்கு 6 அப்படின்னா அப்போ 2 ஆண்டுக்கு
12%. அப்போ இதில் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. ஸோ இதை பார்த்துட்டு இன்னொரு ஒர்க் இருக்கு. இதோட வித்தியாசம் என்ன? 4% தானே. இதோட வித்தியாசம் 4%. ஆனால் இங்கே என்னன்னா 2 பேத்துக்குமே 2 ஆண்டு தானே. ஆனால் அவங்க லாஸை கேட்டிருக்கிறது ஓராண்டின் லாபம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த 4% 2 வருஷத்துக்கான 4%, 2 வருஷத்துக்கான பர்சன்டேஜ் தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 2% தானே இருக்கும். நீங்கள் ஃபைனலாக இந்த 2% மட்டும் 10,000 கண்டுபிடிங்க. இதுதான் அதற்கான ஆன்சர். என்ன வரும்? இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுதான் 1%. அப்போ இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 200ங்கிறது தான் 2%. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் PNR/100 போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனதில்லை. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் 2024 குரூப் 4ல் கேட்டிருந்தது தான். ஸோ இதையும் நல்லா கவனிங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டதுலே இனி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1,000 ரூபாய் திருப்பி செலுத்துகிறார். அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் 2,000 ரூபா வாங்கியிருக்காரு. அந்த 2,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6% தனி வட்டி. ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓராண்டு கான்செப்டில் தான் அவர் ஃபஸ்ட்டு 2000ல் 6% தனி வட்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 2000ல் 6%. இப்போ இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 1%. அப்போ 1 × 6 அப்போ 120 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அப்போ 2,000 ரூபாய்க்கு அவர் ஒரு வருஷத்தில் கட்ட வேண்டிய வட்டி அமௌண்ட்டு 120 ரூபா. ஓகே, இதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவர் 1,000 ரூபா திருப்பி கொடுத்துட்டாருன்னா மீதி இருக்குது 1,000 ரூபா தான். இந்த 1,000 ரூபாய்க்கும் அவர் ஒரு வருஷத்தில் திருப்பி கொடுக்கணும். அதில் கட்ட வேண்டிய வட்டி அமௌண்ட் என்ன? இதுலேயும் 6% தானே. அப்போ 6% பார்த்தோம் அப்படின்னா 60 ரூபா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. அவர் வாங்கின அசல் அமௌண்ட்டில் 2,000 ரூபாயில தான் 1,000 ரூபா கொடுத்துருக்காரு. மீதி 1,000 ரூபா இருக்குது. இது அசல்லையே 1,000 ரூபா இருக்குது. இது போக வட்டி இருக்கா? வட்டி பார்த்தோம் அப்படின்னா 180ன்னு இருக்குது. இதையும் அவர் கட்டணும். 1,000 ரூபாயும் கட்டணும், 180 ரூபாயும் கட்டணும். அப்போ 2ஆம் ஆண்டு முடிவில் அவர் 1,180 ரூபா கட்டணும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். 6% 3 ஆண்டுகள் ஒரு தொகையின் தனி வட்டி 90 மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி விதத்தில் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் அழகாக இந்த 90ங்கிறது எத்தனை சதவீதங்கிறத கண்டுபிடிச்சலாம். என்னென்னா அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் காலம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள், 18ன்னு வரும். இந்த 18% அமௌண்ட்டு தான் இந்த 90 ரூபா. எப்பவுமே ஒரு அமௌண்ட்டுன்னு கொடுக்குறாங்கன்னா அது எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அசல்னா 100%க்கு ஈக்குவல். ஓகேவா? இந்த மாதிரி தான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அதே தொகை அப்படிங்கிறபோது என்ன ஒரிஜினல் தொகை இருந்ததுங்கிற கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. மீதி இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 6 வருஷத்துக்கு 7% என்ன தனி வட்டின்னு கேட்குறாங்களே. அப்போ 6 × 7 என்ன வரும்? 42ன்னு வரும். ஸோ 42% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாவே போதும். இப்போ 18 அடிச்சு கொடுங்க. ஒரு 18. அடுத்தது இப்போ நீங்கள் 6ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3, இங்கே 7ன்னு கிடைக்கும். அடுத்து 1 3 3 3 9 90ன்னு கிடைக்குமா? சாரி, 90ல் அடிச்சு கொடுத்தா 30ன்னு கிடைக்கும். 7 × 30 7 3 21. அப்போது 210 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சா? இந்த ஷார்ட்கட் மூலமா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 2,500க்கு வட்டி 100 ரூபா கிடைக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய் 3,200க்கு கிடைக்கும். வட்டி எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து அசல் அமௌண்ட்டு மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு 2,500, அடுத்து 3,200. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். இதில் என்ன இல்லையோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இப்போ 6 மாதம் என்னன்னு இருக்குது, அசல் வேல்யூ இருக்குது, வட்டி இருக்குது. அப்போ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ கரெக்டாக PNR/100 சப்ஸ்டிட் பண்ணி அந்த வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 6 மாதத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 6/12. இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/2ன்னு கிடைக்கும் நம்பரில். நீங்கள் SI = PNR/100. SI வேல்யூ 100, பிரின்சிபல் வேல்யூ 2,500 × N வேல்யூ 1/2.
இன்ட்டு ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டிவைட் பை 100. ஸோ அப்போ இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். இங்கே கவனிங்க, ஒரு 25 25 4 25 100. அப்போ இந்த 2 இந்த சைடு மல்டிபிள் பண்ணிடணும், 8ன்னு கிடைக்கும். ஓகேவா, 2 8ன்னு கிடைப்பா. ஆரோட வேல்யூ 8%. இங்கே இந்த இதுக்கு நீங்கள் இங்கே பார்த்துடலாம். அடுத்தது என்ன, 3200ங்கிறதான பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ அப்போ அதுபடி சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 3200 இன்ட்டு காலம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதே வட்டி விதத்தில் கிடைக்கும் வட்டி எவ்வளோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ காலம்ங்கிறதும் அதே வேல்யூ தான். சாரி 9 மாதம்னு இருக்கா, அப்போ 9/12 நீங்கள் போடுவீங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு இதை அடிச்சு கொடுத்துடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 டிவைட் பை இங்கே 100. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். 3 9 4 12 1 4 இருந்தாங்க 8. அப்போ 2 இன்ட்டு 32 இன்ட்டு 3. அப்போ என்ன வரும், 2 3 6ன்னு வருமா, 32 இன்ட்டு 6 6 12. இப்போ யூனிட் டிஜிட்டை கவனிங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 2ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்த செகண்ட் வேல்யூ நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் ரூபாய் 200 அடைகிறது. அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது எனில் 10 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒரு தொகைங்கிற சொல்லலை, ஆனால் மொத்த வட்டி தொகையை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கிடைக்கணும்ன்ட்டு. இப்போ மொதல் 5 வருஷத்தில் தனி வட்டியானது 5 வருஷத்தில் 200 கிடச்சிருக்கா, அப்போ மொதல் 5 வருஷத்தில் 200 கிடச்சிருக்கு. ஓகேவா, அந்த தனி தொகைங்கிறது 1 மடங்காக இருந்திருக்கும். இப்போ அடுத்தது கவனிங்க, அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டில் தொகையானது 3 மடங்காகிறது. அப்போ முதலீட்டு தொகை 3 மடங்காகுது அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அது வட்டியும் 3 மடங்காக மாறி இருக்கும். எந்தது, அடுத்த 5 வருஷத்தில். அப்போது ஆரம்பத்தில் 200 இருந்துச்சுன்னா அடுத்த 3 மடங்காக மாறுது அப்படின்னா 200 இன்ட்டு 3 600ன்னு இருக்கும். அப்போ அடுத்த 5 வருஷத்தில் என்ன மாறி இருக்கு, இந்த 600 மாறி இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறதுனா 10 வருடம் முடிவில். அப்போ மொத்தத்துக்கு 2 வருஷத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னாவே 10ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 800. அப்போ 10 வருஷம் முடிவில் எவ்வளோ கிடச்சிருக்கு, 800ன்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா, ஒரு தொலைக்காட்சி பெட்டி விலை 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்கிறது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 24 மாதம்னு கொடுத்துருந்தாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அசல் அமௌண்ட் என்ன, 30,000. ஓகேங்களா, இப்போ 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 24 மாத தவணை மென்ஷன் பண்றாங்கல்ல, இதை நம்ம என்ன பண்ணலாம், 2 வருஷம் நம்ம மாத்திக்கலாமா. அப்போ 2 வருஷத்துல அவர் கட்ட வேண்டிய வட்டி மட்டும் நம்ம பார்க்கணும். வட்டி என்ன பண்ணலாம், இந்த 2ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணா 20ன்னு இருக்கும். அப்போ அந்த 30,000த்துல 20% என்ன, 30,000த்துல 10%ங்கிறது 3000. அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6000. அப்போ 6000ங்கிறது தான் வட்டி. ஓகே, நம்ம என்ன பண்ணால் 6000 வட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவர் மாதம் கட்டுறது, அவர் அசலும் வட்டியும் சேர்த்து தானே மாதம் கட்டணும். அப்போ மொத்தத்துக்கு அவர் கட்ட வேண்டியது 36,000. இந்த 36,000 மொத்த அமௌண்ட் கட்டுறதுல அவர் மாதம் கட்டணும். எத்தனை மாதம், 24 மாதமா. அப்போ 24 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 6ஆல் அடிச்சு கொடுத்தா 6 6 36, இங்கே 4. அப்போது 6000 டிவைடட் பை 4. 6000 டிவைடட் பை 4 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 4 4, பேலன்ஸ் 2 வரும். 2 இருந்தால் 20. அப்போ 5 20 அப்படின்னு வருமா. அப்போ 15ன்னு வரும்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது ரொம்ப சூப்பரான ஷார்ட்கட்லாம் இருக்குது. நான் இந்த பார்ட் 1ல் இதை நான் கொடுக்குறேன். ரிமைனிங் பார்ட் எல்லாமே யார் ஃபீஸ் கட்டி பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அது கண்டினியூவாக போகும். ஸோ யார் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்தது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த ஒரே ஒரு வீடியோவிலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.